விஜய் 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 காஃபி சாப்பிடு. டைம் ஆச்சு, எந்திரி. விஜய், என்ன நீ சாப்பிட்டு போடா. இல்ல நீ ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளிய சாப்பிட போறேன். உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன். வேண்டாம் நீ சொன்னா கேட்க மாட்டேன். கொஞ்சமாவது சாப்பிட்டு போயே. வேண்டாம் நீ. இதென்ன தலை எப்படி செய்வீர்க்க? தாய் இல்லாத புள்ள மாதிரி. அண்ணே போயிட்டு வரனே. விஜய் அண்ணே, செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா இந்தா என்னோட ஏடிஎம் கார்டுல இருந்து டிராப் பண்ணிக்கோ. இல்ல வேண்டாண்ணே, என்கிட்ட பணம் இருக்கு. சரி பார்த்து போயிட்டு வா. சரி வரேண்ணே. செல்லம். பாய் பாய். வெள்ளை மழை மனது தூருமே, அடி வெள்ளை மழை மனது தூருமே. கோடி மின்னல் ஏனோ நெஞ்சத்தினை தாக்கி விட்டு போதே, மூளை எங்கும் காதல் கிச்சு கிச்சு மூட்டி விட்டு போதே. அடுத்து நீதான் காதலினை சொல்லி தந்த குருவே, உன்னை மறந்து போகும் நிமிஷம் மண்ணை விட்டு இறந்திருப்பேன். ஏனோ நெஞ்சத்தினை தாக்கி
கொஞ்சம் அந்த புக்ஸ் எடுத்து கொடுங்க. அங்க. தேங்க்ஸ். ஓகே. தேங்க் யூ. சந்தியா சந்தியா என்னையவா கூப்பிட்டீங்க? நீங்க சந்தியா தானே? சாரி, என் பேரு சோஃபியா. நான் ஃபைனான்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். ம். மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங். வணக்கம் சார். ம். கலெக்ஷன் எப்படி இருக்கு? சார் ஸ்க்ரீன் ஒன் ஃபுல் ஆயிடுச்சு. ம். ஸ்க்ரீன் 2 டிக்கெட் போயிட்டு இருக்கு சார். ம். கிரிக்கெட் நடக்கிறதுனால டிக்கெட்ஸ் கொஞ்சம் டல்லா போயிட்டு இருக்கு சார். ஆல்ரெடி திருட்டு விசிடி பிரச்சனையே பெருசா இருக்கு. இதுல கிரிக்கெட் வேறயா? சார் டைம் ஆயிடுச்சு. ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஒரு காஃபி சொல்லுங்க. ஓகே சார். ம். வரேன். போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க? நீங்க சந்தியா தானே? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, என் பேரு சந்தியா இல்ல, சோஃபியா. இல்லங்க, நீங்க பொய் சொல்றீங்க. நான் எங்க போய் சொல்லணும்? என் பேரு சோஃபியா. நான் ஃபைனான்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். உங்களை பார்க்கும்போது என் சந்தியாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. சாரிங்க. என்னடா? ஏய் தட் நீடா. ஏய் மச்சான் மச்சான். வாடா. ஏய் விட்றாத. ஏய். ஏய் இங்க மச்சான். வாடா நீ வா. நிறுத்து நிறுத்து. போன எடுங்க. டேய் பாத்து. மன்மதராசா சீக்கிரமா போன எடுங்க. எடுங்க ராசா. மன்மதராசா போன எடு. டேய் நம்ம மன்மதராசாவை பாருங்கடா. கால் மிஸ் ஆனா காசு உனக்குதே ராசா லாஸ். வெரசா போன எடு ராசா. ஹலோ, நான் தான் மன்மதராசா ஸ்பீக்கிங். சார் நாங்க பேச்சுலர்ஸ்லாம் ஃபேமிலி மேன் ஆக்குற திருமண தகவல் மையத்துல இருந்து பேசுறோம் சார். ஓ புரோக்கரா? நீங்க அனுப்பிச்ச போட்டோப்புல சூப்பரா இருந்துச்சியா. நமிதா, திரிஷா, நயன்தரா மாதிரி. சாரி சார், அது சினிமா டைரி. என்னது? அட்ரஸ் மாதிரி வந்துருச்சு. அட்ரஸ் மாறி வந்துருச்சா? யோ, நான் நயன்தராவோட போய் சுவிட்சர்லாந்துல 2 வெயிட் பண்ணிட்டு வந்துட்டேயா. சார் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார். அதுக்கு பிக்ஸ் ஆனே பக்கத்துல இருக்குல, அத பிக்ஸ் பண்ணு. அது தமனா சார். எவ்வளவு இருக்கட்டும், நமக்கு என்னையா? யோ மன்மதராசா, எஸ் ஸ்பீக்கிங். போய் பால் எடுத்துட்டு வா. டேய் போன்ல ஆள் இருக்கு, போய் பால் எடுத்துட்டு வாயா. பேசாதீரா. இப்பதான் உன்னை பத்தி கேட்டேன். என்னன்னு? கிரவுண்ட்ல பால் பொறுக்கி போடுறதா அவன் வேலையாம. பொறுக்கிக்கலாம் பொண்ணு பார்க்க முடியாது. யோ, நான் பந்து பொறுக்கி போடுறையா, நான் பொறுக்கி பயலையா, ரொம்ப நல்லவையா, நான் ரொம்ப மதியாரியா. யோ சே, அவசரத்துக்கு பிறந்தவையா, போன வச்சுட்டேன். போய் பால் எடுத்துட்டு வா, உன் ஆட்டத்துல சேர்த்துக்கிறோம். கட் பண்ற விஷயத்த கத்தி சொல்றா, நல்ல விஷயத்த பைய சொல்லு. தமனாதே இல்லைன்னு ஆயிப்போச்சு. உங்களோட மல்லு கட்டுறதுக்காச்சும் நான் ரெடி ஆகுறேன். என்ன ஒரு சும்மா 3 ஆட்டி கிராஸ் ஆகுது? பால் எடுக்கிற எனக்கு பாலை ஊத்திடுவாங்க போல இருக்கு. எதுக்குங்கிட்டு கிராஸ் ஆகுறாங்கன்னு பாத்துக்குருவோம். இவங்க வந்து ஆட்டையில இறங்கிட்டாங்களா? இவங்களோட நம்ம விளையாட முடியாது. ஓப்பனிங்லயே நம்மளுக்கு எண்டு கார்டு போட்டுருவாங்க. டேய் இந்தாங்கடா பந்து, நீங்களே விளையாடுங்க, நான் எஸ்கேப். போடுறா போடுறா. ஏய் பாத்து. ஏய் உனக்கு இங்க வாடா. ஏய் நெட்டை ஏன்டா அவுத்துறற? ஏய் 10 மணிக்கு மேல இது எங்க கோட்டை, கிளம்புடா. நாங்க விளையாடுனா உங்களுக்கு என்னடா? ஏய் 10 மணிக்கு மேல விளையாட கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல, பொத்திட்டு போடா. ஏய் நாங்க விளையாடுவோம், நீங்க யாரா கேக்குறதுக்கு? பப்பண்டா. என்னது? விடுங்கடா, பிரச்சனை வேணாம்டா. டேய் ஐயா ஆன்றல. டடா. ஏய் கிளம்பு கிளம்பு போடா. டேய் இவங்களுக்கு இதே வேலையா போச்சுடா. இவங்களை அடிச்சாதான் அடங்குவானுங்க, இல்லாட்டி இப்படியே டெய்லியும் பயந்து பயந்து போயிட வேண்டியதான். பயந்து போ சொல்லடா, ஒதுங்கி போ சொல்றேன். வா. டேய்
ஏய் சும்மா இருந்தா சரிப்பட்டு வராது. அடிச்சாதான் வேலைக்கு ஆகும். ஒவ்வொரு நாளும் வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க. அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? டேய் அதுக்கு ஒரு நேரம் வரும் வாடா. காலம் நேரம் ராவு காலம் எவன் கண்ட எல்லாத்தையும் பார்த்துனாடா அடிக்கிறது போட்டினா அடியா ஓடு மாமே வாங்கடா நம்ம குதிரை கலப்பலாம் கிளப்பிடுவோம்.
போதும் தேங்க்ஸ்க்கா. இனிமே நானே தள்ளிட்டு போறேன்க்கா. உங்க வீடு எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் திரும்பினா பாரதி தெரு 3ஆம் நம்பர் வீடுக்கா. ஓ தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்ங்க. ஹாய். எதுக்குங்க இந்த தேங்க்ஸ் எல்லாம்? இல்லங்க, அந்த பையனோட சுமையில பாதி நீங்க சுமந்தீங்கல்ல, அதுக்காக தாங்க இந்த தேங்க்ஸ். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஹியூமன் பீயிங். ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஹெல்ப் பண்ணேன். மத்தவங்களுக்கு தோணாதது உங்களுக்கு தோணுச்சுல்ல, அதுக்காக தாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, அவன் ட்ரைசைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். என்ன பண்றது? அது அவனோட தலையெழுத்து. அவங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டா. அவங்க அப்பா முழு நேர குடிகாரன் ஆயிட்டான். பாவம், என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் அவங்க பாட்டி வீட்டுல இருக்கான். வெறும் 2000 ரூபாய் சம்பளத்துல அவன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஸ்கூலுக்கு போகணுங்கிறதே ஒரு கனவா இருக்கு. அப்போ 2000 ரூபாய் இருந்தா அவன் ஸ்கூலுக்கு போயிருவானா? நீ நல்லா படிச்சு இந்த சமுதாயத்துல அப்துல் கலாம் மாதிரி பெரிய ஆளா வரணும். கண்டிப்பா நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவேன்க்கா. பாய்க்கா. பாய்ண்ணா. நீங்க நல்லா இருக்கணுமா? ஏய், 4000, கரண்ட் பில்லு 450, முறைவாசல் 100, தண்ணிக்கு 250. என்னங்க தண்ணிக்கு 250 ரூபா போட்டிருக்கிய? வழக்கமா 100 ரூபா தானே போடுவிய? 2 வாரத்துக்கு முன்னால உங்க ஊர்க்காரங்களாம் வந்து தங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க குடிச்சிட்டு போன தண்ணிக்கெல்லாம் சேர்த்து தான் கரண்ட் பில் போட்டிருக்கு. கடையில போய் தண்ணி வாங்கியிருந்தா கூட இவ்வளவு செலவு வந்திருக்காது. நாங்கன்னா கரெக்டா எண்ணி வச்சிருக்கோம்ல. இருந்தா ராசா, மாசம் ஆனா டான்னு வாடகை கொடுத்துட்ற. கல்யாணத்துக்காக இவ்வளவு பெரிய வீடு எடுத்து போட்டிருக்க. ஆனா அவன் குணத்துக்கும் நிறத்துக்கும் நல்ல பொண்ணா சிக்க மாட்டேங்குதே. ஐயா, குணத்தை சொன்னபடி நிறுத்தக்கூடாதா? நிறத்தை சொல்லி வவுத்துல புளிய கரைக்கிறீங்களே. வருத்தப்படாதப்பா, உனக்கு கூடிய சீக்கிரம் நல்ல பொண்ணா கிடைக்கும். நல்ல பொழுது உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. மச்சான் வீடு வந்துருச்சு. நிறுத்துப்பா. மாமா வர வெளியவே நிக்கிறாரு. வாங்க மாமா வீடு வந்துச்சு பாருங்க. சீக்கிரம் இறங்க. வாங்க பசங்களா, கீழ இறங்க. ஜாக்கிரதை. யோ, என்ன இது? ஒரு ஊரே வேலைல இருந்து இறங்கிட்டு இருக்கு. போங்க சீக்கிரம் போங்க. ஆத்தாடி, இவங்க உறவு வேணாம் தானே நான் சென்னைக்கு ஓடியாந்தேன். இந்த மாசம் வாடகை பில்லை விட கரண்ட் பில் சார்ஜ்ல அதிகமா வரப்போகுது. ஏய் மாப்பிள்ளையா, வாடா. எப்படிடா இருக்கிய? என்ன மச்சான், நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா ராசா? என்ன இப்படி சும்மா இழைச்சு போயிட்ட? நல்லா இருக்கியானா? இன்ன வரைக்கும் நல்லா தெரிந்தேன். இன்னமில்ல என்ன ஆகணும்? ஆமா, ஒரு போன் பண்ணாம எதுக்கு வந்தீங்க? அட போடா தம்பி, இப்ப இருக்க போன் கம்பெனி எல்லாம் சுத்த மோசம்டா. எப்ப போன் பண்ணாலும் வைப்பு தொகை இல்லங்கறான், டாப் அப் பண்ணுங்கறான், ரீசார்ஜ் பண்ணுங்கறான். அதான் எந்த தொல்லை வேண்டாம்னு எல்லாரும் நேர்லயே கிளம்பி வந்துட்டோம். ஏக்கா, ஒரு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி போன் பண்றத விட்டுவிட்டு 500 கிலோமீட்டர் வரணுமா? மச்சான், நாங்கெல்லாம் உங்க கல்யாணத்துக்காண்டி பொண்ணு வாங்க வந்திருக்கோம் மச்சான். நீங்கன்னா எனக்கு பொண்ணு பாக்குறோம்னு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சே. ஏமா, ராசா தங்கமான பையன், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைங்க. ராசா, வந்திருக்கவங்கள உள்ள கூட்டு வச்சு பேசுப்பா. சென்னையில ஹவுஸ் ஓனர் எல்லாம் மோசனாங்க. இவர் ரொம்ப தங்கமானவரா இருக்காரு. அந்த ஆளு போடுற பிள்ளை எனக்கு தானே தெரியும். இப்ப வந்துட்டியல்ல, கக்கூஸ் பிள்ளை என்ன போட போறானா? வாங்க. ஏ தங்கச்சி, இப்பவாச்சும் உண்மையை சொல்லு, எதுக்கா நீங்க வந்தீங்க? அது ஒண்ணு இல்லைண்ணே, பசங்களுக்கு எல்லாம் காப்பரிச்சலைவா, இவங்களை உங்க வீட்டுல விட்டுட்டு உங்களுக்கு பொண்ணு பார்க்க போலான்னு நாங்க வந்திருக்கோம். தம்பி, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு, நல்ல பொண்ணா பார்த்து நாங்க உனக்கு கட்டி வைக்கிறோம். கப்படாத தம்பி. மாப்ள, ஏன் தயங்குறீங்க? சும்மா கூச்சப்படாம சொல்லுங்க. மச்சே, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அக்கா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். டேய் தம்பி, எதுக்குடா இப்ப கையெடுத்து கும்பிடுற? அக்கா, எனக்கு நல்ல பொண்ணா பாருங்க. ஆனா உங்கள மாதிரி பொண்ணா எனக்கு பாத்துறாதீங்க. என்னடா தம்பி பொசுக்குன்னு சொல்லிவிட்ட? சும்மா வளவளன்னு பேசாதீங்க. தம்பி கிட்ட எவ்வளவு வேணும்னு கேளுங்க. ஆமால தம்பி, 10 நாளைக்கு 10 பேருக்கு 10,000 ரூபாய் பத்துமா பத்தாதா? விடுகதை போடுறாப்லயே கேக்குறாளே, சின்ன பிள்ளைய தானே. 10 நாளைக்கு என்ன 10,000 ரூபாய் பத்தாதா? எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவோம். அக்கா, விலைவாசினா தாறுமாறா ஏறி இருக்கு. ஒரு கிலோ வெங்காயம் 60 ரூபா. அப்பனா 20,000 போதுக்கா. சரி, நீ சீக்கிரம் போய் பணத்தை எடுத்துட்டு வா, நாங்க இப்பவே கிளம்புறோம். எது, நான் போய் எடுத்துட்டு வருவா? மச்சான், உங்களுக்கு தானே பொண்ணு வாங்க போறோம். 4 இடத்துல தேடி பார்த்தா தானே மாப்பிள்ள நல்ல பொண்ணா கிடைக்கும். ஆமா, அதுக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணும்ல. மச்சான், யோசிக்காம எடுத்துட்டு வாங்க மச்சான். என்னது? என்ன மாப்பிள்ள ரொம்ப யோசிக்கிறீங்க? போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. என்ன பாக்குறீங்க? நல்ல பொண்ணா பாக்கணும்ல, போய் எடுத்துட்டு வாங்க மச்சான். இதுனா என் நேரம். ஏதோ கொடுத்து வச்சிருந்த மாதிரி குடும்பத்தோட வந்து கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. நான் வேற இந்த விஷயம் தெரியாம எனக்குதான் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சு 10,000 ரூபாய் ஏத்தி விட்டேன். இங்க பாரு பசங்களா, மாமாக்கு பொண்ணு பார்க்க போறோம். அம்மா வர வரைக்கும் பத்திரமா இருக்கணும், சரியா? பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்றாங்க. பொண்ணு இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசு கொடுப்போம். நைட்டு மாலை கட்டப்பட்ட காசு. இந்தாக்கா. ரொம்ப நல்லதுடா. பசங்க எல்லாம் பத்திரமா பாத்துக்க. என்னக்கா, பிள்ளைகள் நான் பத்திரமா பாத்துக்க மாட்டேனா? செலவு காசு அதான் நீ இருக்கல. ஆமா, நீங்க என்ன டிபன் ஷாப்ல போய் டிபன் வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ பரவாயில்ல தம்பி,
உனக்கு எதுக்கு சிரமம்? நாங்க வெளியிலே போய் சாப்பிட்டுக்கிறோம். வெளியில சாப்பிடறதுக்கு பணத்தை மட்டும் கையிலே கொடுத்துரு. ஒரு காசை விட்டுறாதீங்க, முட்டையை பறிச்சுட்டு போயிருங்க. இந்தாக்கா. சரி தம்பி, வரட்டுமா? ஆ. பசங்களா பாய். வரமாப்ல. என்ன விஜய், ரொம்ப நேரமா அந்த குழந்தைங்களையே பார்த்துட்டு இருக்க? அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு என் சைல்ட்ஹுட் லைஃப் தான் ஞாபகத்துக்கு வருது. நானும் சந்தியாவும் இந்த மாதிரி தான் இருந்தோம். முதல்ல என்ன பார்த்தப்போ சந்தியாவான்னு கேட்டேன். இப்ப அந்த குழந்தைங்களை பார்த்து சந்தியா ஞாபகம் வருதுன்னு சொல்றேன். அவளை பத்தி சொல்லவே இல்லையே. அவ எப்படி இருப்பா? அவ எப்படி இருப்பானா, உன்ன மாதிரியே இருப்பா. அவளுக்காக நான் ஸ்கூல் கேட்லயே வெயிட் பண்ணது, டீச்சர் அவளை அடிச்சப்போ அவ அழும்போது நானும் சேர்ந்து அழுதது, எல்லாமே நேத்து நடந்த மாதிரி என் கண்ணு முன்னாடியே இருக்கு சோஃபி. பாய் மா. பாய். ஓ விலா. விலா. Lazy boy. Lazy girl. Sing song. Big ball. Scale. ரெண்டு பேருக்கு என்ன இங்க விளையாட்டு? கிளாஸ்க்கு போங்க. இங்க கொடு. ஏய், ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்தா விளையாட்டு தான். நீ அங்க போய் உட்காரு. நீங்க வா. ஏய் மூச். நான் போறேன். நீ பின்னாடி வரியா? நீ வா சந்தியா. எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கல, நீ வா. அழுவா சந்தியா. அழுவாத. ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டா? சாக்லேட்? அழுவாத. காரு வாங்கி தரியா? வாங்கி தருவேன். என்ன விஜய், கிளாஸ்க்கு போலையா? சந்தியா ஒண்ணும் வரலையே. சந்தியா இனிமே வரமாட்டா. அவங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர் போயிட்டாரு. நீ கிளாஸ்க்கு போ. ஓ விலா. விலா. Lazy boy. Lazy girl. Sing song. அதுக்கப்புறம் சந்தியாவை பார்க்கவே இல்லையா? இல்ல சோஃபி, ஆனா அந்த பசுமையான நினைவுகள் மட்டும் என் மனசுல இன்னும் அப்படியே இருக்கு. வா சோஃபி. நான் தான் first. ஏய், நீ சும்மா இரு. யார் வந்திருக்காங்க பாருங்க. ஓ. ஹாய் சோஃபி. ஏன் நின்னுட்ட? உள்ள வா. வா சோஃபி. வாமா. என்ன அவ்வளவு ஆச்சரியமா பாக்குற? விஜய் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், சூப்பரா இருக்கோம். உங்களுக்காக ஒரு gift எடுத்துட்டு வந்திருக்கேன். இவ்ளோ பெரிய கிஃப்டா? வாட் a surprise. Thank you சோஃபி. சூப்பரா இருக்குல்ல? வாவ், சூப்பர். நல்லா இருக்குல்ல? எப்படி எங்களை பார்க்காம இவ்வளவு அழகா வரைய முடிஞ்சது? அது விஜய் எப்படி என்ன பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்லிருக்காரோ அதே மாதிரி உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காரு. அத மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த பெயிண்டிங் பண்ணேன். போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே இந்த போட்டோவை
இங்கதான் மாட்டி வைக்க போறேன். முதல்ல போய் மாட்டுங்க. விஜயா அம்மா இங்க வாமா. இந்தா இத எடுத்துட்டு போ. சரிங்கம்மா. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க. என் கையால ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். உட்கார். ஓகே ஆண்டி. ஆண்டி காஃபி மட்டும் தானா? வேற என்னமா வேணும்? உங்களோட ஃபேவரட் மீன் குழம்பு கிடைக்குமா ப்ளீஸ்? அதுக்கு என்ன ரெடி பண்ணிட்ட போச்சு. ஆமா, அவன் மீன் குழம்பு பத்தி மட்டும் தான் சொன்னானா இல்ல என்ன பத்தி வேற ஏதாவது சொன்னானா? உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. நிறைய சொல்லிருக்காரு. என்னென்ன சொன்னா? அது நிறைய சொல்லிருக்காரு. என்ன சொல்றது? ஒரு வாட்டி மறைச்சு பாருங்களேன். மறைச்சு பாக்குறதா? எதுக்கு? நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னால சொல்ல முடியாது, அத நீயே சொல்லிடு. ஒரே ஒரு வாட்டி மறைச்சு பாருங்களேன். நீங்க சொன்னது உண்மைதான். என்ன சொன்னா? நீங்க மறைச்சு பாக்கும்போது ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு சொன்னாரு. அப்படியே சொன்னா? அனி 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 வேணா. எனக்கு பிடிக்கல. அண்ணே மாட்டி விட்டுறீங்க. பாருங்க அவனை. அவன் உண்மையை தானே சொன்னா? ஐயோ, நீங்களும் அவன் கூட. கண்ண மூட. ஏன் கண்ண மூட சொல்றேன். சோபி, இப்ப கண்ணை திறந்து பாரு. வாவ், சான்ஸே இல்ல விஜய். வெரி கியூட் விஜய். இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தியா தான் என்னை விட்டு போயிட்டா. அவளோட ஞாபகமாவது என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இந்த காரை வச்சிருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் இந்த காரை எடுத்துக்கிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவேன். இப்ப கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போமா. இந்த காரை உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. சந்தியாவுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக வாங்கின கார். கடைசியில் அவளுக்கு கொடுக்க முடியாமலே போயிடுச்சுல்ல. இப்ப இந்த காரை நான் வச்சுக்கலாமா? தேங்க்ஸ். தேவதை நீதான் மண்ணில் எனக்கென தோழியாய் பிறந்திட்டாய். அடி உனக்கென கடவுள் உயிரையும் கேட்டால் ஏற்பேன் தருவதாய். அடநிலவிலும் கூட கரையுண்டு பெண்ணே நட்பில் இல்லையம்மா. நடு ஆற்றில் அள்ளிய நீரை போலவே உன் மனம் வெள்ளையம்மா. புகைப்படம் எடுத்தால் பிரிவோம் எனவே நாம் அதை விரும்பல. நீ பேசும் வார்த்தைகள் கவிதையாகும் இரவெல்லாம் பேசம்மா. நீ தூக்கம் இழந்தால் உன்னுடமையும் கொஞ்சம் தூங்கடா. அடி சண்டை போடவா சாதம் ஊட்டவா சொல்லடி செல்ல தோழியே. தேவனே நீதான் மண்ணில் எனக்கென தோழனை பிறந்திட்டாய். அட உனக்கென கடவுள் உயிரையும் கேட்டால் ஏற்பேன் தருவதாய். தாயும் தந்தையும் தராத சுகத்தை தோழி நீ தந்துட்ட. என் பூமியும் சாமியும் தராத வரத்தை தோழா நீ தந்துட்ட. நான் ஒற்றை சிறகிலும் உயர பரப்பேன் என்னுடன் நீ இரு.
இரட்டை பிறவியோ சொல்லடி செல்ல தோழியே தேவதை நீதான் மண்ணில் எனக்கென தோழியாய் பிறந்திட்டாய் அடி உனக்கென கடவுள் உயிரையும் கேட்டால் ஏற்பேன் தருவதாய் அடநிலவிலும் கூட கரையுண்டு பெண்ணே நட்பில் இல்லையம்மா நடு ஆற்றில் அள்ளிய நீரை போலவே உன் மனம் வெள்ளையம்மா தேவனே நீதான் மண்ணில் எனக்கென தோழனை பிறந்திட்டாய் அட உனக்கென கடவுள் உயிரையும் கேட்டால் ஏற்பேன் தருவதாய் சோஃபி நாங்க டெய்லி இங்க தான் பிராக்டிஸ் பண்ணுவோம். டேய் விஜய் வரடா. ஹாய்டா. ஹாய் ஹாய்டா. இவங்களாம் என்னோட வாலிபால் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். இவன் என் ஃப்ரெண்டு சோஃபி. ஹலோ. ஹலோ. அப்புறம் இவர்தான் எங்க டீம் மன்மத ராசா. ஓ அதான் பார்த்தாலே தெரியுதே. பாத்தீங்களாடா என்னுடைய புகழ்ச்சியை? பாவம் கண்ணு தெரியாது போல இருக்கு. நீங்க பிளைண்டா அங்கிள்? ஆமா நான் பிளைண்டுதேன். அதுக்கு என்ன இப்ப? டேய் பிளைண்ட்னா என்னடா? சொல்றாயா? ஏமா என்ன சுமாத்தா இருக்கிறோம்னு சொன்னேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா கண்ணு தெரியாதவன்னு சொல்லி என் மனசை காயப்படுத்திட்டியம்மா. ஐயோ சாரி அங்கிள். நீங்க இருட்டுல கூட கருப்பு கண்ணாடி போட்டிருந்தீங்கல்ல, அதான் எனக்கு தெரியாம போச்சு. இது ஒரு ஸ்டைலுக்காக போட்டம்மா. இது பொறுக்கலையா? இன்னமேல அந்த கண்ணாடி எதுக்கு? நீங்க தான் இந்த டீமோட கோச்சரா? இமேஜ் டேமேஜ் படுத்திடாதீடா. நீங்க நான் பால் பெக்கர். ஓ இந்த பந்தெல்லாம் பொறுக்கி போடுவாங்களே அது நீங்க தானா? டேய் உங்களுக்கு இந்த புள்ள எவ்வளவு பரவாயில்ல. போங்கடா போங்கடா போ போ. டேய் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்தி விட்டீங்களடா. இன்னமேல உங்க சாவாசமே வேணாம்டா. போறேன்டா அந்த கிரவுண்டை விட்டு. எனக்கு ஒரு காலம் வராமையா போகுது. இந்த மச்சான் அடி பஞ்ச் பண்ணு. யாரா நீ டேய். டேய் அவனுங்கள ஃபிகர் இறக்கிட்டாங்கடா. வாங்கடா. வாடா. எடே பண்ணு. அவன் மட்டும் தான் பேர் கூட பால் விளையாடணுமா? நாம விளையாட கூடாதா? வாங்கடா. டேய் கிளம்புடா. ஏய் கிளம்புடா. கிளம்புன்னு சொல்றேன்ல. ஏய் கிளம்பு கிளம்பு. கிளம்பு கிளம்பு எல்லாம் கிளம்புங்க. பிரச்சனை வேணாம், வெளியே போயிடு. நீ மட்டும் தான் பேர் கூட பால் விளையாடணுமா? நாங்க விளையாட கூடாதா? ஏய் என்னடா? நீ வாமா நம்ம பால் விளையாடலாம். அடிச்சலாம் வா. ஏய் என்னடா எங்க ஏரியால வந்து என்ன மறைச்சிட்டு இருக்கற? வாமா நம்ம பால் விளையாடலாம். மரியாதையா சொல்றேன், கையெடு. போடா போடா நீனே. சொன்னா கேளு, வெளியே போயிடு. அவன் கடக்குறான், நீ வாமா நான் பாத்துக்கறேன். என்னடா வாங்கடா. வா சோஃபி. வாங்கடா. தூக்கு. பத்ரா. தலவன சும்மா ஓடாதே. கையை கால ஒடிச்சணும். சோஃபி உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு. நம்பர் 26 செகண்ட் ஸ்ட்ரீட் காந்தி நகர். நான் அங்கதான் இருக்கேன். ஆனா அது உங்க வீடு மாதிரி தெரியலையே. ஒரு நிமிஷம் இரு. வா விஜய், உள்ள வா. ஏன் விஜய் அங்கே நின்னுட்ட? உள்ள வா. வா. பாத்து வா. என்ன யோசிக்கிற? உள்ள வா. வா விஜய். விஜய்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கம்மா. உட்காருப்பா. விஜய்க்கு ஒரு காஃபிமா.
ஏன் விஜய் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல உன்னை பார்க்கும்போது வசதியான வீட்டு பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இந்த வீட்ல எப்படி என்னால நம்பவே முடியல சோஃபி. நீ சொன்னதெல்லாம் கரெக்டா. அரண்மனை மாதிரி வீடு, வசதியான வாழ்க்கை எல்லாமே இருந்தது. ஆனா இப்ப இல்ல. ஏ இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கேன். நல்ல விஷயங்களை பத்தி பேசுவோமே. இங்க இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஏன் எல்லாம் ட்ராஜடியா இருக்கு? ஓகே, எனக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். தெரிய வேண்டாம். ஆனா இந்த 4 பெயிண்டிங்ல ஏதாவது ஒரு பெயிண்டிங் மட்டும் ஹாப்பி மூட்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சோஃபி. இதோட அந்த வீடியோ கேமே விளையாடுறது. மாமா மெட்ராஸை சுத்தி காட்ட கூட்டு போவான்னு பார்த்தா எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிறாடா. ஆமாடா. கூட்டிட்டு போனா போச்சு. டிஃபன் சாப்பிடணும்ல. மாமா போய் கடையில உங்களுக்கு இட்லி மாவு வாங்கி இட்லி சுட்டு போட போறேன். இன்னைக்கும் அந்த புளிச்ச மாவு இட்லியே தானா? மாமா எங்களுக்கு டிஃபனே வேண்டாம் மாமா. அப்படின்னா பேசக்கூடாது. காலையில சாப்பிடலைன்னா அல்சர் வரும். தேவையில்லை மாமா, நீங்க சுடுற கல் இட்லியை சாப்பிடுறதுக்கு பதிலா எங்களுக்கு அல்சர் வந்தாலும் பரவாயில்ல. இப்படின்னா பேசுனா நீங்க எல்லாரும் சாப்பிடாம பட்னியா கிடக்க வேண்டியது. நாங்க ஏன் பத்தியா கிடக்கணும்? கொஞ்சம் போறே. வெயிட் அண்ட் see. என்னது வெயிட் அண்ட் சீயா? சார் சார் ஹோட்டல் சரவணபவன்ல இருந்து பார்சல் கொண்டு வந்திருக்கேன் சார். ஹோட்டல் பார்சல் இங்க கொடு, பில் அங்க கொடு. இந்தாங்க சார். 8 இட்லி 8 தோசை 850 ரூபா சார். அட பாவியலா, இது எனக்கு 1 மாச சாப்பாடு செலவியா? இதை நான் இப்படினாவா கொடுக்கணும்? சரி இந்தா புடி. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. டேய் ஆளுக்கு ஒண்ணா பிரிச்சு சாப்பிடுங்கடா. இது எனக்கு மட்டும். எது உனக்கு மட்டுமா? அப்ப மத்தவங்களுக்கு? சார் நான் பீஸா காரன்ல இருந்து வரேன் சார். என்னது பீஸாவா? அப்படினா அது ஒரு ஃபுட் ஐட்டம் மாமா. டேய் நீ பெரிய பிஸ்தாவாடா. இத்தனை வருஷமா நான் மெட்ராஸுக்குள்ள இருக்கேன், இதைனா நான் பார்த்ததே இல்லடா. நீ ஒரு மக்கு மாமா, உனக்கு எதுவுமே தெரியல. தேங்க் யூ சார். மெட்ராஸ்ல பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டா தானே உங்களுக்கு பெருமையா இருக்கும். சாப்பிடுறதுல உங்களுக்கு பெருமை பீத்திக்கிறங்க. ஏண்டா எல்லாரும் சாப்பிட ஆர்டர் பண்ணிட்டா நீ எதுவும் ஆர்டர் பண்ணிக்கலையா? ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது மாமா. அதுக்கு கம் ஆன். யார் போன் பண்ணாங்க ஆப்பம் சுட்டு போட சொல்லி? ஏ பாட்டி, உனக்கு போன் பண்ணா வீட்டுக்கு போய் நீ ஆப்பம் சுட்டு போடுவியா? ஆமா, தொழில் போட்டி வேறாண்டிய. இப்போ இப்படித்தான் பண்ண வேண்டியதா இருக்குது. வயசான காலத்துல உனக்கெல்லாம் தொழில் போட்டியா? ஏன் பாட்டி இப்படி நான் காலாலத்துல போய் அடுப்ப பத்த வை, இல்லைன்னா அந்த பக்கி பேவலையே இடுப்பு உடைச்சு போடு. ரெடி, 1/2 மணி நேரத்துல ஆப்பம் சுட்டு போடுறேன். சாப்பிடறதுக்கு ரெடியா இருங்க. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கடா? எல்லாரும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீல்ல, இந்த மாமனுக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணும்னு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தோணுச்சாடா? மாமா நாங்க உங்களுக்கு ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸ்பெஷலாவா? என் ராஜாத்தி என்ன ஸ்பெஷல்? സാറേ സാർക്ക് ബന്നും ചായയും കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. உன்னோட நிர்வாணத்தை என்னால தலையா பார்க்க முடியாது சோஃபி. இதை பேக் பண்ணுங்க. ஓகே சார். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. தேங்க்ஸ். ஏய் விஜய்டா. ஹைடா. டேய் ஏன்டா இவ்வளவு லேட்? டிராஃபிக் ஆயிடுச்சுடா. வாடா. 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போ. இந்த காலத்துல பெரியவங்க என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? எதை செஞ்சாலும் பொறுமையா செய்யணும், எதை பேசினாலும் யோசிச்சு பேசணும். என்னங்க மாமா புதுசு புதுசா கிளாஸ்லாம் எடுக்கிறீங்க? மாமா யோசிச்சு பேசணும்னா எப்படி மாமா? அப்படி கேளு என் ராசாத்தி. இப்ப என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல வாரியனா 1 2 3ன்னு 10 வரைக்கும் எண்ணிட்டுதே நீங்க சொல்லணும். புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சரி விளையாடுங்க. மாமா அந்த வந்துரு. மாமா டம்மடம்மா 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 பாடுடா தேளு. ஏய் மாமா பேண்ட்குள்ள தேள் போகுதுடா. ஏய் மாமா என்ன சொல்லிருக்காங்க? உடனே எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஏய் ஆமாண்டா. நம்ம எல்லாரும் 1 2 கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? 1 2 3 4 5 வெரி குட். இப்படித்தே இருக்கணும். நீங்க என்றத பார்த்தா மாமாட்ட ஏதோ சொல்ல புரியவருக்கு. 5 6 7 7 நீ 7 கிடையாது, நீ 8 8. என்னடா இங்க கன்ஃபியூஷன்? 7 8 கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு மாமா. பரவாயில்ல, 1ல இருந்து எழுங்கடா. 1 2 3 4 5. ஐயோ ஆத்தா.
மார்னிங் ஃபாதர். மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். ஒழுங்கா கொஞ்சம் ப்ரே பண்றியா? ம். சோஃபி, கர்த்தர் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் கர்த்தர் முன்னாடி வந்து ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு போனா போதும். மனசு அவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிடும். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் கர்த்தர் தானே. ஏ சோஃபி, நான் இல்லையா? எப்பவும் இதே மாதிரி என் கூடவே இருப்பியா? ஏன் சோஃபி? இல்ல, முதல்லலாம் நான் படுத்து தூங்கும் போது நான் மட்டும் பாலைவனத்துல நடந்து போற மாதிரி கனவு வரும். ஆனா இப்பெல்லாம் அப்படி வரதில்ல விஜய். எப்பவும் உன் கூடவே இருப்பேன் சோஃபி. தேங்க்ஸ் விஜய். சோஃபி, மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் கர்த்தர் கிட்ட போய் ப்ரே பண்ணுவேன்னு சொல்லுவியே, இன்னைக்கு என்ன ப்ரே பண்ண? இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். ஃபர்ஸ்ட் டைம் நீ என் வீட்டுக்கு வந்தப்போ ஏன் ஒரு கேள்வி கேட்டியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கெல்லாம் காரணமான நாள். அரண்மனை மாதிரி வீடு, வசதியான வாழ்க்கை, அப்பா அம்மா அண்ணன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அந்த சந்தோஷம் எல்லாம் தொலைஞ்சு போன நாள் இன்னைக்குதான். ತದಣ ತಜನು ತದಿಮಿ ತಕಿಟ ತಕ ದಿಕಿ ಜನು ತದಿಗಿನ ತೋಂ ತದಣ ತಜನು ತದಿಮಿ ತಕಿಟ ತಕ ದಿಕಿ ಜನು ತದಿಗಿನ ತೋಂ ತದ್ದಿ ತಣ್ಣ ತದ್ದಿಂದ ತದ್ದಿ ದಣ್ಣ ದಿಂದ ತಾತ ದಿತ್ತತ ದಿತ್ತತ ತಾತ ದಿತ್ತತ ದಿತ್ತತ ತೈ ತೈ. சோஃபியாவோட பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு விஐபிஸ் எல்லாம் வராங்க. ரொம்ப கிராண்டா இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். வரேம்மா. சரிங்க ஐயா. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கேட்க முடியல. கேளுமா. கிறிஸ்தவ மதத்துல ஈடுபாடுள்ள இந்த குடும்பத்துல பரதநாட்டியம் எல்லாம் எப்படிங்க? இல்லம்மா, பரதநாட்டியங்கிறது அழகான ஒரு கலை. அதை ஏன் மதத்தோட சம்பந்தப்படுத்துறீங்க? எல்லாத்தையும் விட என் பொண்ணு ஆசைப்பட்டா, அவ்வளவுதான். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Yes. Happy birthday to you. Happy long rest to you. Dear friends, இன்னைக்கு எங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். அது என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். எங்க சோஃபியோட பிறந்த நாள். எல்லாரும் அவங்க பிறந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஆனா எங்க சோஃபியோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு நாங்க 4 வருஷம் தவம் கிடப்போம். 4 years. இவ பிறந்ததே லீப் வருடம், February 29th. இந்த 29th தான் எங்களுக்கு கிறிஸ்மஸ், ஈஸ்டர் எல்லா ஃபெஸ்டிவல்ஸும். சோ இந்த பர்த்டே ஃபெஸ்டிவலை ஹாப்பியா கொண்டாடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. எஸ். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி லாங் ரெஸ்ட் டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே.
சரியா டை கட்டுங்கப்பா. சரியா தம்மா கட்டி இருக்கேன். இருங்க. ரூம்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஓகே. நைட் 8 சேகர், o'clock. அப்படி. சரி சரி. ஓகே. ஓகே ஓகே. ஓகே. இத கார்ல வைப்பா. சரிங்கம்மா. ஹேய், ஆல் தி பெஸ்டா. Thank you. ஓகே. பண்றேன். வரேம்மா. பத்திரமா இருங்க. வாங்கப்பா, பாய்மா. பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. போயிட்டு 2 டேஸ்ல வந்துடுறோம். அம்மா கிட்ட சண்டை கண்ட போட்டுக்கிட்டு இருக்காதேனா? சரிப்பா. பாய். பாய். வரேம்மா. பாய் பா. பாய் சோஃபி. பாய். பாய். ஏய் பாத்து போப்பா. ரெண்டு வருஷம் ட்ரீட்மெண்ட். ஒவ்வொரு நாளும் டாக்டர்ஸ் அப்பாவை இன்னைக்கு காப்பாத்திடலாம், நாளைக்கு காப்பாத்திடலான்னு நாட்களை கடத்திட்டாங்க. இந்த 2 வருஷம் டியூரேஷன்ல எங்க பிசினஸ் எல்லாம் லாஸ். வீடு வரைக்கும் கடன்ல போயிடுச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டு எங்க அப்பாவை அதை காப்பாத்தலான்னு பார்த்தா அதுவும் முடியல. சாரிம்மா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. எங்க அப்பா மூச்சு விடுறதுக்காக நான் மூச்சு வாங்க ஒவ்வொரு ரிலேஷன் வீட்டுக்கா ஓடினேன். ஆனா என் ரிலேஷனோட உண்மையான முகம் அப்பதான் தெரிஞ்சது. எல்லாரும் எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. நடு ரோட்ல அனாதை மாதிரி நின்னோம். யாரும் ஹெல்ப் பண்ணல. எங்க அம்மா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டாங்க. அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்தோம். ஆனா சென்னையில என் வாழ்க்கைய செதஞ்சு போயிடுச்சு. ரொம்ப நேரமா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க, எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்ன விஜய் சொல்லு. என்னன்னு சொல்லு விஜய். அது ஒண்ணும் இல்லைண்ணே, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். உண்மையாவா? ஆமாண்ணே. இதை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இந்தா, இந்த பொண்ணு எப்படி இருக்க பாரு. யார நீ இந்த பொண்ணு? இது ஆரம்பி ஓனரோட ஒரே பொண்ணு. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த சம்பந்தம். இவங்களும் நம்ம வீட்ல சம்பந்தம் வச்சுக்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. எல்லாமே பேசி முடிச்சாச்சு. நீ ஓகே சொன்னீனா நாளைக்கே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். உங்க செலக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நீ. ஆனா நான் ஒரு பொண்ணை மைண்ட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைன்னா நீங்க பார்த்த இந்த பொண்ணையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே. அந்த பொண்ணு யார் விஜய்? அது வேற யாரும் இல்லைண்ணே, நம்ம சோஃபி தான். சோஃபியா? இவ்வளோ நாளா சொல்லவே இல்லை. நேத்து வரைக்கும் அப்படி ஒரு எண்ணமே இல்லைண்ணே. ஆனா இன்னைக்கு தானே முடிவு பண்ணேன். ஓகே. உனக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான். என்ன இருந்தாலும் சோஃபியா நம்ம வீட்டு பொண்ணு தானே? என்ன ஜெயா? ஆமாங்க.
உன்னோட சந்தோஷம் தான் விஜய் எங்களோட சந்தோஷம். தேங்க்ஸ் அண்ணி. உங்க அம்மா இருந்திருந்தாலும் இதுதானே பண்ணியிருப்பாங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதை பத்தி கவலைப்படாதீங்க. விஜயும் சோஃபியும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் நல்லாவே இருக்கும். இனிமே ஷோபி உங்க வீட்டு பொண்ணு இல்ல, எங்க வீட்டு பொண்ணு. மாமா சோஃபி எப்படி இருக்க? நல்லா நல்லா இருக்கியா? இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ம். அம்மா கொஞ்சம் உள்ள வாயேன். அங்கிள் ஒரு நிமிஷம். என்னடி என்னம்மா இதெல்லாம்? ஏய், உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? சரின்னு சொன்ன. யாரை கேட்டு சரின்னு சொன்ன? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற சந்தோஷத்துல சரின்னு சொன்ன. என்னால முடியவே முடியாது. சாரி அங்கிள், இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். சரிம்மா, இப்ப கல்யாணம் வேண்டாம்னா பரவாயில்ல, கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். உனக்கு எப்போ விருப்பமோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம். இல்ல அங்கிள், எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படி இல்லம்மா, கல்யாணம் பண்ணிட்டு அடிமை மாதிரி எங்க வீட்டுல இருக்கணும்னு நீ நினைக்க வேண்டாம். படிக்கணும்னா படிக்கலாம், வேலைக்கு போகணும்னா போகலாம், இல்ல வீட்லயே இருக்கலாம். அது உன்னோட இஷ்டம். நீயும் அம்மாவும் எதுக்கு இந்த சின்ன வீட்டுல இருந்து கஷ்டப்படுறீங்க? என்னங்க? ஆமா. ஏன் சோஃபி உனக்கு கல்யாணமே வேணாங்கிற? உனக்கு விஜயை பிடிக்கலையா இல்ல எங்களை பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுமா. ஐயோ, அப்படின்னு எதுவும் இல்ல அங்கிள். எனக்கு கல்யாணமே பிடிக்கல, அதான். இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி சோபி? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சுதான் ஆகணும். இந்த பாருமா, நீ சின்ன பொண்ணு, இந்த மாதிரி அவசரப்பட்ட எந்த முடிவு எடுக்க கூடாது. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. என்ன ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க? வேண்டாம்னா விட்டுற வேண்டியதானே. விஜய்க்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. சோஃபி, நீ ஒரு அழகான வாழ்க்கையை மிஸ் பண்ற. சோஃபி, நீ ஒரு அழகான வாழ்க்கையை மிஸ் பண்ற. அவங்க இல்லப்பா, சர்ச்சுக்கு போயிருக்காங்க. ம், சரிங்கம்மா. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா. செல்லம். சோஃபி வரலையாம்மா? அவ காலேஜுக்கு போயிருக்காப்பா. ஓ, சரிங்கம்மா. விஜய், அவளை கொஞ்ச நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்ப்பா. சரி, Okay. நாளைக்கு பார்க்கலாம். Bye, பாய். Sophia. Bye, Sophia. வரேன். Bye. ஹாய்டா. ஹாய்டா நாளைக்கு மச்சி. போலாம். இல்ல மச்சி, நீ முடிச்சியா? நேத்து கவிதா பண்ண மாடர்ன் ஆர்ட்லாம் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ இத பாத்தியா? பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோஃபி, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். சோஃபி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன் வீட்டுக்கு வந்தப்போ உனக்குள்ள இருக்க வலி எனக்கு தெரிஞ்சது. அந்த வலியை நீ சொல்லி அழும்போது என் மனசும் வலிச்சது சோஃபி. வாழ்நாள் பூராவும் உன்னை என் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை விட எனக்கு வேற வழி தெரியல. அதான் அண்ணங்கிட்ட சொல்லி உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர சொன்னேன். நான் உங்ககிட்ட லவ் சொல்லி அதை நீ வேண்டான்னு சொல்லியிருந்தா பரவாயில்லையே. பெரியவங்க சம்மத்தோட நடக்க போற கல்யாணத்தை ஏன் வேண்டான்னு சொன்னேன்?
கல்யாணம் வேணாம்னு சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அது என்னோட பர்சனல். அப்படி என்ன எனக்கு தெரியாத பர்சனல்? விஜய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா கர்த்தருக்கு பிறகு நான் அதிகமா நேசிக்கிறதே உன்னதான். ஆனா என்ன கேட்காம எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் உன்கிட்ட இந்த எதிர்பார்த்தது அன்பு மட்டும்தான், அனுதாபத்தை இல்ல. சாரி விஜய். சோஃபி, ஒரு நிமிஷம். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் உன் மேல வச்சிருக்கிறது அனுதாபம் இல்ல, அதிகமான அன்பு, ட்ரூ லவ். உன்னை கேட்காம அப்படி செஞ்ச தப்புதான். அதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்கிறேன் சோஃபி. ஐ அம் சாரி. இப்படி எதுவுமே பேசாம போனா எப்படி? விஜய், நான் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். சோஃபி, சோஃபி, சொன்னா கேளு சோஃபி. விடுங்கல. யாரானே? ஏய் யாரானே? சொல்றா. ஏய் சொல்றானே? கேக்குறல. ஏய் அதுக்கு நீ யாரா? ஏய் யாரா? இந்த காலையில வந்து யாரையா இருந்தீங்க நீ? அடியே போடா மச்சான். இவன் அப்படியே உள்ள வலி போடா. ஏய் மச்சான் விட்டுறாங்க. ஏய் கேட்டு போ. ஏய் நான் திங்கற போறவனா. போடா. ஏய் ஐயோ பிக் பாக்கெட் அடி தெரியுது. மாமூடுக்கு தெரியல உங்களுக்கு? ராஸ்கல் சார் பண்றது. மாச கட்சி சார், கையில எது மாட்டல சார். மாச கடைசில காரணம் சொல்றீங்களா நீங்க? பிச்சிரும் பிச்சி. வணக்கம் சார். விஜய், இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏன்பா? உங்க தம்பிங்கிறதால இங்க உட்கார வச்சிருக்கேன். வேற ஒரு பையனா இருந்தா ஜட்டியோட லாக்அப்ல உட்கார வச்சிருப்பேன். காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே போய் பிரச்சனை பண்ணிருக்கான். இது ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட். இதுக்கு நான் ஆக்ஷன் எடுத்திருந்தா உங்க தம்பியோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்காம பாத்துக்கங்க. தேங்க்யூ சார். ஓகே வா. எதுக்கு விஜய் கவலைப்படுற? நாங்க இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். இல்ல ஜெயா? சரி வா. ரெடியா? இந்த 4 பெயிண்டிங்ல ஏதாவது ஒரு பெயிண்டிங் மட்டும் ஹாப்பி மூட்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சோஃபி. விஜய் நல்ல பையன் தானே, ஏமா வேண்டான்னு சொல்ற? நல்ல பையங்கிறதுனால தான் வேண்டான்னு சொல்றேன். மாமா மாமா மெட்ராஸ் சுத்தி காட்டுங்க மாமா. காது கேட்கலடா. மாமா மாமா எங்க எல்லாத்தையும் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கூட்டிட்டு போங்க மாமா. மாமா ஏசி பஸ்ல போலாம் மாமா. ஆமா ஓசி பஸ்ல கூட்டிட்டு போறதுக்கே இவர் யோசிப்பாரு, இவர் போய் ஏசி பஸ்ல கூட்டிட்டு போவாரா? மேப் சார், மேப் மேப் மேப். அறியாத திசையெல்லாம் அறிஞ்சிக்கலாம். தெரியாத இடம். வாடா என் தங்க மர்மேனே. கால் டாக்ஸிலடா, கால் நடையிலே போவோம் வா. 20 ரூபாயில இந்தியாவையே பார்க்கலாம். இவ்வளவு ஏன் உட்கார்ந்த இடத்துல ஊரையே பார்க்கலாம். எங்க என்ன புதுசா சொல்றியே? உட்கார்ந்த இடத்துல இருந்து ஊரை எப்படி பாக்குறது? ஆனா எங்க மேப்ல நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே மெட்ராஸை சுத்தி பார்க்கலாம் சார். சென்னை மேப் வேணுமா மெட்ராஸ் மேப் வேணுமா சார்? யோ என்னையா புதுசா சொல்ற? ரெண்டுமே ஒண்ணுதாயா? அப்படி இல்ல சார். சென்னை மேப்னா தமிழ்ல இருக்கும், மெட்ராஸ் மேப்னா இங்கிலீஷ்ல இருக்கும். உங்களுக்கு எது சார் வேணும்? நான் தமிழ். மெட்ராஸ் மேப் வேணா, தமிழ் மேப்பே போதும். உன்னை குடு. இப்ப நம்ம கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம்டா. இங்கிட்டு போனா தாம்பரம், இங்கிட்டு வந்தோம்னா மாம்பழம். இப்ப எங்க போலாம் சொல்லுங்க? முதல்ல மாம்பழம் போலாம் மாமா. சரி எல்லாரும் மாமா சட்டையை பிடிங்க. குச்சு 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 குச்சு. அங்க வர்றா சைதாப்பேட்டை கலைஞரின் பொன்விழா வளைவு வந்துருச்சு பாத்தியா? கைய நீட்டாத, வேற ரயில அடிச்சு போடு. குச்சு குச்சு. காமெடி கீமெடி பண்ணலையே. ஒன்லி சீர்விஸ் தே.
குச்சு 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 குச்சு. அங்க வர்றா மாம்பழம் வந்துருச்சு. மார்க்கெட் எவ்வளவு நெரிசலா இருக்கு. அங்காடி தெரு கட்டடம் எவ்வளவு உயரமா இருக்கு பாத்தியா? அங்காடி தெரு பில்டிங் ரொம்ப உயரமா தான் இருக்கு. மாமா ட்ரெயின் கிளம்ப போகுது, உள்ள வாங்க. நம்மளுக்கு லந்த குடுக்குறாங்க. குச்சு 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 குச்சு. மாமா இது கோடம்பாக்கம் தானே? எப்படி அவளை கரெக்டா சொல்ற? மாமா அங்க பாருங்க மாமா, அஜித் மங்காத்தா விளையாடிட்டு இருக்காரு. மாமா விஜய் வில்லு வண்டியில போறாரு மாமா. டேய் எங்கடா போயிட்டு இருக்காரு? மாமா டைமிங் மிஸ் பண்ணிட்டீங்க மாமா, விஜய் போயிட்டாரு மாமா. சேரா சேரா குச்சு குச்சு குச்சு. பாரு மாமா இக்னோர். நல்லா பாத்துக்கறங்க. குச்சு 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 குச்சு. பார்க் வந்துருச்சு. பார்க் வந்துருச்சா? உனக்கு வந்துருச்சு. டேய் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கக்கூஸ் கிடையாதுடா. ஸ்டேஷன்ல இருக்குல, அங்க போயிட்டு வந்துறேன் மாமா. ஸ்டேஷன் பாத்ரூம் பா. சரி சரி சீக்கிரம் போயிட்டு வாடா. பாத்தீங்களாடா இப்படி ஊரை சுத்தி காட்டுற மாமே யாருக்காச்சும் கிடப்பானா? யாருக்கும் கிடைக்க கூடாது மாமா. மாமா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாமா. சரி சரி சரி. மாமா டிடிஆர் டிக்கெட் கேக்குறாங்க. எது டிடிஆர் டிக்கெட் கேக்குறாரா? எங்கடா? இந்தா வராங்க. ஏய் எல்லாரும் எங்க இருந்து வரீங்க? இங்க இருந்து வரேன் சார். எங்க டிக்கெட் காமிங்க. டிக்கெட்லாம் எடுக்கல. ட்ரெயின் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? ஓசிலியா ஓடுது? சார் எனக்கு தெரியாது சார், எல்லாம் எங்க மாமா தான் சார். 1 2 3 4 மொத்தம் 10 பேர், ஆளுக்கு 500, 5000 எடுங்க. சார் நாங்க ரயில எல்லாம் போல சார். இங்கனக்குள்ள இருந்துகிட்டு பிள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டுறேன். போய் சொல்லாதீங்க மாமா, நீங்க தானே எங்க எல்லாத்தையும் ட்ரெயின்ல கூப்பிட்டு வந்தீங்க. ஏய் பேசாம இரு. வித்தவுட் டிக்கெட்ல பசங்களை கூட்டிட்டு வந்து பிஞ்சு மனசை கெடுக்கிறியா? அது இல்ல பிஞ்சு, அது பெரிய நஞ்சுவே சார். ஏய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏமாத்த பாக்குறியா? ஒழுங்கா ஃபைனா கட்டு, இல்ல 2 வருஷம் உள்ள தூக்கி போட்டுருவேன். இந்தாங்க சார். நல்ல வேலை எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்ததுனால 5000 ரூபாய். இதே எக்ஸ்பிரஸ் சார் தான் 50000 ரூபாய். இனிமே வித்தவுட்ல போனீங்க சாமி இன்னமில்ல நான் ரயில்லே ஏற மாட்டேன். ஏய் வாங்கடா. நான் புளிப்பா காட்டுறீங்க. ஏய் எவன்டா அவன்? வாங்கடா. ஓடி ஓடி ஏரியா பக்கமா இருக்கடா. ஓடி ஓடுடா.
அவங்க காலையில டிஸ்சார்ஜ் போயிட்டாங்க சார். ஓகே சார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேம். 1 செகண்ட் சார். எஸ், விஜய் எந்த ரூம்ல அட்மிட் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ரூம் நம்பர் 2. ஓகே. விஜய் எப்படி இருக்கா? நல்லா இருக்கான், போய் பாரு. ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமாயிருப்போம். ஒரு பார்வையில் மனம் பேசும் பாஷை படிப்போம். உறவென்ற வார்த்தை இருந்தால் பிரிவென்ற வார்த்தை இருக்கும். பிரிந்தாலும் சேரும்போது இன்பமே. பேசாமல் மௌனமாயிருப்போ. ஒரு பார்வையில் மனம் பேசும் பாஷை படிப்போ. மழைத்தூரல் நின்றிடும் போதும் மரக்கிளைகள் தூறுவதை போல மனதோடு சோகங்கள் ஏனோ சொல் பெண்ணே. மழைத்தூரல் நின்றிடும் போதும் மரக்கிளைகள் தூறுவதை போல மனதோடு சோகங்கள் ஏனோ சொல் பெண்ணே. எழுதாத ஓவியம் தானே என் வண்ண பூசுந்தம் தானே என்றாலும் கயக்கங்கள் தோன்றுதே அன்பே. உன்மானம் யாவும் பெண்ணே என் தோள்கள் தாங்கும். ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமாயிருப்போம். ஒரு பார்வையில் மனம் பேசும் பாஷை படிப்போ. உறவென்று யாருமே இல்லை, உன்னை பார்த்து அந்த எண்ணம் இல்லை. இருந்தாலும் மனதில் ஒரு முள்ளை சுமந்தேனே. உறவென்று யாருமே இல்லை, உன்னை பார்த்து அந்த எண்ணம் இல்லை. இருந்தாலும் மனதில் ஒரு முள்ளை சுமந்தேனே. வெளிச்சங்கள் வீசிடும் போதுமே விளக்கடியில் இருட்டொன்று தோன்றுமே. அது போல உனக்கென்ன காயமே அன்பே. இது கேள்வி கேட்கும் போது விடையாகும் காலம். ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமாயிருப்போ. ஒரு பார்வையில் மனம் பேசும் பாஷை படிப்போ. உறவென்ற வார்த்தை இருந்தால் பிரிவென்ற வார்த்தை இருக்கும். பிரிந்தாலும் சேரும் போது இன்பமே. நீயும் இல்லை நானும் இல்லை நாம் என்றே யாவோ. ஒரு வார்த்தை
வார்த்தையும் பேசாமல் மௌனமாயிருப்போம். ஒரு பார்வையில் மனம் பேசும் பாஷை படிப்போம். சோபி, விஜய் என் புள்ள மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அவன் மனசு கஷ்டப்படுறது என்னால தாங்கிக்க முடியல. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தப்போ நீ பேசுனதுக்கு இன்னும் அர்த்தம் தெரியல. உன்னால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அடித்தடி வெட்டு குத்து இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை. அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா அது எங்களால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் அவனை விட்டு போயிடு. யாரு காலையில பெல் அடிக்கிறது? ஒருவேளை காலங்காத்தால இந்த பயவிலையை ஆர்டர் பண்ணிருச்சோளோ பெரிய ஹோட்டல்ல. யாரா இருக்கு? என்னக்கா போகும்போது சேலையோட போனீங்க, சுடிதாரோட வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல தம்பி, போனத்துல சுடிதார் ரொம்ப சீப்பா இருந்தா அதான் ஆளுக்கு ரெண்டு மாட்டிக்கிட்டோம். பசங்களா நமக்கு பொண்ணு பக்கத்துனா இது பொண்ணு மாதிரி வந்து நிக்குதுங்க. அது ஒண்ணுதான். என்ன மொட்டைய போட்டு எனக்கு லட்டை குடுக்குறியா? இத பார்த்தா திருப்பதி லட்டு மாதிரி இல்லையே, திருநெல்வேலி அல்வா மாதிரி இல்ல இருக்கு. ஏய் செல்லங்களா, எழுந்துருங்க எழுந்துருங்க எழுந்துருங்கடா. பிள்ளைகளா பாத்துட்டாரா? எந்திரிங்க. அம்மாவை அப்பாவை பார்த்துட்டாரா? சந்தோஷத்தை பாரு. என்ன தங்கச்சி, பொண்ணு செட் ஆயிடுச்சு இருக்கு, அதே சீக்கிரமா வந்துட்டீங்களா? எல்லாத்தையும் பாத்துட்டோம்னே, அதான் திரும்பி வந்துட்டோம். என்ன சொல்றா? ஏய் தம்பி, என்ன கேக்குற? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அது வந்து தம்பி, ஊர் ஊரா உனக்காக போய் பொண்ணு பார்த்தோமா, ஆனா பார்த்த பொண்ணு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு குறை இருக்குடா. பாக்குற எல்லா பொண்ணுக்குமா குறை இருக்கு? அது இல்லடா தம்பி, முதல்ல கும்பகோணத்துக்கு பொண்ணு பார்க்க போனோமா, அவ குளத்துல முங்கி குளிக்க போனா முழுகாம வந்துட்டா. குளத்துல குளிக்க போன பொண்ணு முழுகாம வந்துட்டாளா? எப்படி? அர்ச்சனை பண்ண பொண்ணு அர்ச்சகர் ஏதோ பண்ணிட்டாராம். நமக்கு ஏண்டா அதெல்லாம், சும்மா இருடா. அப்படியே தஞ்சாவூருக்கு போணும் தம்பி. அந்த பொண்ணு என்னடானா எதுக்கு எடுத்தாலும் தலையை ஆட்டி ஆட்டி பேசுறா. சரியான திமிர் பிடிச்ச பொண்ணு, நாங்க வேணான்ட்டோனே. தஞ்சாவூர் பொண்ணு தலையாட்டுறது ஒரு குத்தமா? இதுக்கா வேணாம்னு சொல்லுவாங்க? மாப்ள காஞ்சிபுரம் போய் வரராஜ பொண்ண பார்த்தோம். சரி, என்னன்னா ஒரே பகட்டுக்காரியா, வீட்டுல இருக்கப்பே உடுத்து மாத்துக்கே பட்டுச்சேலையே உடுத்துவாளாம். நீங்க பட்டுச்சேலை எடுத்து கொடுத்தே ஓஞ்சு போவீங்கன்னு சொல்லிட்டேன், வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மச்சானுக்கு எவ்வளவு மிச்சம் பண்ணி இருக்கிய மச்சான். திருத்தணில பொண்ணு ஓத்த மச்சான், பொண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, பாவம் அவ அம்மாவுக்கு தான் 2 புருஷன். அவ ஆத்தாளுக்கு தானே 2 புருஷன், அந்த பிள்ளைக்கு இல்லையே. மச்சான் அங்க இருந்து நேரா திருப்பதி வெங்கடேசன் பொண்ண பார்க்க போனோமா, அவன் என்னடானா எதிரில பட்டநாமத்தோட வந்துட்டு இருக்கான். சகுனம் சரியில்லைன்னு எனக்கு திருப்பதியில போய் மொட்டை போட்டு வந்துட்டோம். உனக்கு மொட்டை போட்டிருக்கீங்களா இல்ல எல்லாரும் சேர்ந்து எனக்கு மொட்டை போட்டிருக்கீங்களா? என் தலையில மிளகா அரைக்கிறிய? தம்பி கவலைப்படாதடா, அரப்பரிச்சரியவுல ஆந்திராக்கு போய் அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். ஏ, அங்க சிரஞ்சீவி என்ன இருக்காரு, அவரை பார்க்க போலாம்னு நினைக்கிறியா? கேரளால சூப்பர் பொண்ணு ஒண்ணு விட்டா மலேசியாவுல பொண்ணு இருக்குன்னு பிளேட் டிக்கெட் கேப்ப அவருக்கு மானமதி அறியல கெடுத்து எந்திரிக்கிடு எந்திரிக்கிடு எந்திரிச்சு போகடி. கோபப்படாதீங்க. என்னடா தம்பி இப்படி கோவப்படுற? உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட காசை வாங்கிட்டு எனக்கு பொண்ணு பார்க்க போனீங்களா இல்ல ஊர் ஊரா கோயிலுக்கு டூர் போனீங்களா? இவங்க என்ன இருந்தா டிஸ்டர்பா இருக்கும்னு என்கிட்ட விட்டு போனீங்க. அவங்க என்னைய படாத பாடுபடுத்திட்டாங்க. இவங்க என்னைய புழல் செய்யலதே வைக்கல. இந்த மாதிரி பிள்ளைகளை பத்துக்கிறதுக்கு காலமுள்ள நான் கன்னிப்பையிலாவே ரெண்டு போறேன். ஏய், என்ன சென்டிமெண்டா? போடா போடா மச்சான். அத்தா நிமில வரா, எட்டி மிதிப்பி போ. எல்லாம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க போறதுக்கு முன்னுக்கு ஒரு வார்த்தை உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். நாங்க டூருக்கு போறோம், இந்த பிள்ளைகளை நீ பாத்துக்கடானா நான் என்ன பாத்துக்கிறவா மாட்டேன். நீங்க ஊரை சுத்தி பாக்குறதுக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு அந்த புனிதமான விஷயத்தையா யூஸ் பண்ணனு? அது வேணா தம்பி. போ போ போ, ஓ லட்டப்புடி போடா. வந்து சேர்ந்துருக்காங்க வர். மாப்ள வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஏய், நான் வந்து தள்ளுறேன் இரு. யாரு கீழே இறங்கிறாதீங்க, நான் தள்ளுறேன். போ போ. அப்பாட, இன்னமே இவங்க சாவாசமே வேணாப்பா. உனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு உங்க 5 அண்ணங்களும் ஐயோ இருக்காங்களா? தங்கச்சி புள்ள அக்கா பிள்ளையவே தாங்க முடியல, இதுல அண்ணன் விட்டு பிள்ளைல நான் வீட்டை காலி பிடிக்கிறேங்க.
விஜய் தூங்கிட்டானா? தூங்கிட்டாங்க. விஜய் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கான். இப்படியே விட்டு அவன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடுங்க. நம்ம தேட்டர்லேயே ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லதுங்க. சீக்கிரம் வாங்க. போதுண்டி, சித்தப்பா கண்ணு செவந்துற போகுது. இப்பதானே சித்தப்பா முதல்ல ஆபீஸ் போறாங்க, அதுக்காக தான் இந்த உம்மா. ஐயோ சரி போதும் வா, சாயங்காலம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்ப சித்தப்பா டாடா சொல்லிட்டேன். பை 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 பாய் டாடா. நான் டிக்கெட் எடுத்துறேன். சரி. அப்பா என்கிட்ட இந்த தேட்டரை ஒப்படைக்கும் போது ஒரு சின்ன தேட்டரை தான் ஒப்படைச்சிட்டு போனார். அதுதான் இன்னைக்கு அஜந்தா காம்ப்ளெக்ஸாக உருவாயிருக்கு. இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ இது தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 தியேட்டர். வா, இன்னைக்கு இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே இந்தியாவில் நம்பர் 1 தியேட்டர் எதுன்னு கேட்டால் அது அஜந்தா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லணும். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. வா. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வா உட்கார் விஜய், உட்காரு. இனிமே இது உன்னோட சீட். உன்னோட ஒவ்வொரு நிமிஷமும் இந்த தியேட்டரோட டெவலப்மெண்ட்டை பற்றி தான் இருக்கணும். இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். வரேன். சார் டைம் ஆயிடுச்சு, ஷோ ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் ஆச்சுன்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே? இல்லை சார், எப்பவும் சார்ட்ட சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். இதயத்தில் இதுவரை இமயத்தை நானும் சுமந்ததில்லை. என் இமைகளில் இதுவரை முட்களும் முளைத்ததில்லை. கண்ணீரிலே உயிரும் கரைகிறதே, வெந்நீரென உதிரம் கொதிக்கிறதே. இதற்கா இதுவரை உயிர் சுமந்தே. இதயத்தில் இதுவரை இமயத்தை நானும் சுமந்ததில்லை. உயிரினை கிள்ளியதால் உன் மீது கோபமில்லை. என் உயிரை போனாலும் உன்னை நான் மறப்பதில்லை. மண்ணோடு என் ஜீவன் மறைந்தாலும் என் கண்ணே, என் மனக்குழிக்குள்ளே இறக்காமல் நீ இருப்பாய், இறக்காமல் நீ. யார கேட்டத பண்ணீங்க? நீ உட்கார்ந்து இருந்த ஃபீல் பிடிச்சிருந்ததம்மா, அதான் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சதா நீங்க பண்ணிடுவீங்களா? அம்மா ஏன் ஒரு
கலக்காதம்மா. அம்மா என்னம்மா? அம்மா கலக்காதம்மா, தயவு செஞ்சு கலக்காதம்மா. என்னாச்சு சார்? என்னப்பா இது? இந்த பெண்ணுக்கு என்னாச்சு? உங்களுக்கு பிடிச்சதா பண்ணிடுவீங்களா? இல்லம்மா. சோஃபி நில்லு, நில்லு சோஃபி, சோஃபி நில்லுன்றல. சோஃபி உனக்கு என்ன ஆச்சு? ஊமைக்கு மொழியும் இல்லை, இனியும் அழுதிட கண்ணீரும் மீதமில்லை. விழிக்குள்ளே தீயை வைத்தார், உறக்கத்தை இழந்தேனே. அலைமுட்டும் பாறையாக மௌனங்கள் சுமந்தேனே, மௌனங்கள் சுமந்தேனே. என்ன சார் நடந்தது? என்னன்னு தெரியல. நானும் எத்தனையோ பேரை மாடலா வச்சு மணல் சிற்பம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் அது பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன் அது கூட நின்று போட்டோ கூட எடுத்திருக்காங்க. ஆனா இவ்வளவு எமோஷனா மண சிற்பத்தை அழிச்சிட்டு போகுதுன்னா அந்த பெண்ணு வாழ்க்கையில் ஏதோ பெருசா பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான். நீ ஆசைப்பட்ட பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்களும் ஆசைப்பட்டோம். கல்யாணம்னு பேச்செடுத்ததும் அவ எப்படியெல்லாம் பேசினா தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றா. அப்ப அவ நல்ல பொண்ணு இல்லையா? அதில் விஜய், அந்த பொண்ணோட வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு. அதான் கல்யாணமே வேண்டாங்கிறா. நாம இந்து, அப்ப கிறிஸ்டின். ஒருவேளை மதம் கூட பிரச்சனையா இருக்கலாம் இல்லையா? எதுவா இருந்தா நமக்கு என்ன, அவளை விட்டுருவோம். ஆரம்பி ஓனரோட ஒரே பொண்ணும் நல்லா இருக்கா. நமக்கு ஏத்த ஸ்டேட்டஸ். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமா விஜய், நாங்க சொல்றதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான். காலையில 7 மணிக்கு நம்ம ரிலேஷன்லாம் வந்துடுவாங்க. 8 மணிக்கு நீ ரெடியா இரு. அந்த பொண்ணையே நிச்சயம் பண்ணிட்டு வந்துடுவோம். இனிமேல் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். சென்னையில என் வாழ்க்கையை செதஞ்சு போச்சு. அவளை கொஞ்ச நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்ப்பா. மண சிற்பத்தை அழிச்சிட்டு போகுதுன்னா அந்த பெண்ணு வாழ்க்கையில் ஏதோ பெருசா பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நாம இந்து, அப்ப கிறிஸ்டின். ஒருவேளை மதம் கூட பிரச்சனையா இருக்கலாம் இல்லையா? வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம். உள்ள வாங்க. போ. உட்காருங்க உட்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு பாப்பா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. வணக்கம்மா. ஜேர்னிலாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ரொம்ப டயர்டா இருப்பீங்களா? இல்ல இல்ல. டைம் ஆயிடுச்சு. விஜய் கூப்பிடுமா? நீங்க காஃபி சாப்பிடுங்க. விஜய் 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 என்னங்க விஜய் காணுங்க. வீடெல்லாம் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். விஜய் காணுமா? காணுங்க. எங்க போய்? ஆமாங்க. என்னம்மா சொல்ற? என்ன பண்றதுன்னு தெரியல. 8 மணிக்கு ரெடியா இருக்க சொன்னனே, எங்க போயிருப்பான்? 1 செகண்ட். கொஞ்சம் பைக் இருக்கு, எங்க போயிருப்பான்? தெரியலையே. விஜய், விஜய்க்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் ஃப்ரெண்ட் சதீஷ் இருக்கான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ. என்னங்காச்சு?
வாங்க சம்பத், உங்க தம்பி கிறிஸ்துவ மதத்துல சேரணும்னு வந்திருக்காரு. இயேசுவோட சாம்ராஜ்யத்துல ஒரு ஆத்மாவை அறுவடை பண்றதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா யார் ஒருத்தர் பைபிளை முழுமையா படிச்சு கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு வராங்களோ அவங்க தான் உண்மையான கிறிஸ்துவரா இருக்க முடியும். அப்படி ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் பண்ணி வச்சு யார் ஒருத்தரை கிறிஸ்தவரா மாத்துறாங்களோ அவங்க தான் இயேசுவுக்கு உண்மையான ஊழியனா இருக்க முடியும். நான் இயேசுவுக்கு உண்மையான ஊழியனா இருக்க ஆசைப்படுறேன். உண்மையிலேயே உங்க தம்பி மதம் மாறுறதுக்காக இங்க வரல, ஏதோ ஒரு பாதிப்புல தான் வந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்க. உங்க தம்பியை அழைச்சிக்கிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபாதர். ம். கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார். தைரியது மதம் மாறியா? எங்கடா அவதான் உனக்கு முக்கியமா? எப்பற இப்படி எல்லாம் மாறன? நிறுத்து. அதுக்கு அடிச்சா சரியாயிடுமா? இவனை என் பெத்த புள்ள மாதிரில வளர்த்த. அதுக்கு உண்மையில வச்சிருந்த நம்பிக்கையில நாசம் பண்ணிட்டியடா. அவன பெரிய கிளிய பட்டறாவா? அவளுக்காக மதம் மாற அளவுக்கு போயிட்டியே. மதம் மாற அளவுக்கு உனக்கு என்ன அவன் மேல பைத்தியமாடா? எப்படி உனக்கு பேர் தைரியம் வந்து? சொல்லல. விடு. நான் அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன். செத்து கூட போவேன். ஆமா, அவளுக்காக நான் செத்து கூட போவேன். அவளுக்காக நான் செத்து கூட போவேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி? நான் இங்க வந்தது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கறதுக்காக இல்ல. இப்ப என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எந்த பக்கம் பார்த்தாலும் நீ நிக்கிற மாதிரியே இருக்கு. மனசெல்லாம் சோஃபின்னு உன் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கு. சில சமயம் செத்து போயிடலான்னு கூட தோணுது. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்ற? அது என்னோட பர்சனல். உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பர்சனல் அப்படி என்னதான் உனக்கு பர்சனல் இருக்கு? நீ யாரையாவது லவ் பண்ணி ஏமாந்திருக்கியா? இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லவ் பண்ணி ஏமாந்து அந்த பாதிப்புல நீ கல்யாணமே வேணாம்னு சொல்றியா? அப்படி இல்லனா உன் அம்மாக்காக உன் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா? சொல்லு. இல்ல கேன்சர், எய்ட்ஸ்னு ஏதாவது டிசீஸ் இருக்கா? இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன பர்சனல் இருக்க முடியும்? சொல்லு சோஃபி. அன்னைக்கு அவ்வளவு எமோஷனலா அந்த மணல் சிற்பத்தை அழிச்சிட்டு போனியே, அப்படி உன் வாழ்க்கையில பாதிச்ச சம்பவம் என்னன்னு சொல்லு. நீ தானே சொல்லுவ நமக்குள்ள எந்த பர்சனலும் இருக்க கூடாதுன்னு. அப்படியே சொல்ல மாட்டேங்கிற. சொன்னா உன்னை விட்டு போயிடுவேன்னு பயப்படுறியா? சாகுற வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன் சோஃபி. ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு சோஃபி. ஏன் இப்படி பேசாம கொள்ற? வாயை திறந்து பேசு. நீ பேசினாதான் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். பர்சனல் பெரிய பொல்லாத பர்சனல். நீ வேணுங்கிறதுக்காக தான் நான் மதம் கூட மாற போனேன். அது உன்னோட முட்டாள்தனம். நான் என்னைக்காவது மதத்தை பத்தி உன்கிட்ட பேசிருக்கேனா? அப்படியாவது நீ மனசு மாறுவாங்கற நம்பிக்கையில தானே நான் அப்படி செஞ்சேன். நீ என்ன பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு செத்து போடின்னு சொல்லு. செத்து போயிடுறேன். நான் சொன்னா நீ செத்து போயிடுவ. ஐயோ. அப்படின்னா உன் வாழ்க்கையில என்ன சோஃபி நடந்துகிட்டு இருக்கு? நான் சொன்னல விஜய், கர்த்தருக்கு பிறகு நான் அதிகமா நேசிக்கிறது உன்னதான். நீ என் வாழ்க்கையில வேணும் விஜய், நீ என் வாழ்க்கையில வேணும்.
அப்ப என்கிட்ட சொல்ல மாட்டல? என்ன புரிஞ்சுக்கோ விஜய். திரும்ப திரும்ப அதையே கேட்காத ப்ளீஸ். வேணா, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அவனுக்கு பெரியப்பன், சித்தப்பன், அண்ணன், தம்பி இந்த மாதிரி எவனாவது எதிரிங்க இருப்பாங்க. ஆனா நமக்கு அப்படி யாருமே இல்லையே. நம்மளோட எதிரியே உன்னோட இந்த வீண் பிடிவாதம் தான். உனக்கு 5 மணி வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள சொல்லல, அதோ தெரியுது. அந்த செல் டவர்ல இருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்குவேன். நான் சொல்றது ஜோக் இல்ல, சீரியஸ். பாத்துக்க. விஜய் 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 நில்லு. பெரிய செல் டவர்ல இருந்து குதிச்சிருக்கான். அவன் எங்க பொழைக்க போறான்? டாக்டர், இப்ப தம்பிக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு. டோன்ட் வரி, பயப்படாதீங்க. மெடிக்கல் இது ஒரு மிராக்கல்னு சொல்லுவோம். உங்க தம்பி அந்த கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. தேங்க்ஸ் டாக்டர். நன்றியை கடவுளுக்கு சொல்லுங்க. எல்லாரும் பாவத்தை செஞ்சுட்டு வந்துதான் உன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. நான் செய்ய போற பாவத்துக்காக உன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அந்த பாவத்திலிருந்து மன்னிச்சு என் ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே.
பர்சனல் 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 அப்படி என்னதான் உனக்கு பர்சனல் இருக்கு? என்ன பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறான். எனக்கு இந்த வயசுலயே இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டான். எல்லாத்தையும் இழந்து நானும் அம்மாவும் நடு ரோட்ல அனாதையா நின்னப்ப எனக்கு கிடைச்ச வாழ்க்கை இது. ஏனோ தெரியல, என்னால் அதுல இருந்து விடுபட முடியாமலே போச்சு. எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான வாழ்க்கை வாழணும்னு ஆசைதான். ஆனா என் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கல. ஒரு சிலையோட நிர்வாணத்தையே பார்க்க முடியாத உன்னால என்னோட இந்த நிலைமையை எப்படி? சாரி விஜய், எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிரு. செத்து போயிடுன்னு சொல்லு. செத்து போயிடுறேன். நான் சொன்னா நீ செத்து போயிடுவ. விஜய், Ha 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 ha!